அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் பிறந்தது முதல் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய குலகுருமார்களாகிய பிரபஞான பொற்சவனுடைய ஆதி குல குருக்களையும் எமது சர்க்கரோ சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய பொன்னுடைய திருவடிகளையும் தொட்டு வணங்கி இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான ஒரு வகுப்புக்குள் செல்ல இருக்கின்றோம். இது வள்ளல் பெருமான் அவர்களுடைய கட்டளைப்படி நடக்கின்ற பதிவு. அவருடைய அனுமதிக்காக யாம் கடந்த 11 ஆண்டுகளாக காத்திருந்தோம். 2019ஆம் ஆண்டு அதற்கான அனுமதி கிடைத்தது. அனுமதி கிடைத்தாலும் இதை உணர முடிந்ததை தவிர மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. 10 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக வள்ளல் பெருமான் அவர்களுடைய தரிசனம் குருவினுடைய கருணையினால் கிடைக்கப்பட்டதன் காரணமாக வள்ளல் பெருமான் அவர்களுடைய அனுமதியின் பேரில் அவருடைய உத்தரவுக்கு இணங்கவும் அவருடைய ஆசிகளுக்கு கட்டுப்பட்டோம். இந்த அவருடைய சில பாடல்களுக்கு நாம் ஞான மெய்ப்பொருள் உரையை இந்த உலகிற்கு முதல் முறையாக வெளிப்படுத்துகின்றோம். இதில் நாம் எடுக்கின்ற சில தலைப்புகள் ஞானசரியை, நெஞ்சறிவுறுத்தல், திருவடி புகழ்ச்சி, திருவருட்பா அகவல், நிறைய இருக்கு. ஒரு 10 தலைப்புகள் ஐயா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஞானசரியை பார்த்துடலாம். ஏன்னா திருவருட்பாவிற்கு ஒரு உயிர் ஒளியாக ஞானத்தின் பீடமாக இருக்கக்கூடியது திருவருட்பா அகவல். அந்த திருவருட்பா அகவல் 1596 அடிகளை கொண்ட ஒரு மகா சமுத்திரம். அந்த 1596 அடிகளுடைய சாராம்சம் இந்த ஞானசரியுடைய 28 பாடல்களில் அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆக திருவருட்பாவிற்கு மகுடமாக இருக்கக்கூடியது அகவல் என்றால் அகவலின் உள் ஒளியாக இருக்கக்கூடியது இந்த ஞானசரியினுடைய பாடல்கள். 28 பாடல் தான். நம்ம மாணவர்களுக்கு இந்த 28 பாடல்கள் தினந்தோறும் இரவு படித்து விட்டு உறங்குங்கள் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். அதனால் நெஞ்சறி உறுத்தலை பேசலாம் என்று இருந்தோம். ஆனால் முதலில் இதை சொல்லு என்று நேற்று அவர் எனக்கு உத்தரவிட்டதன் காரணமாக நாம் தலைப்புகளை மாற்றி நம்ம ஞானசரிக்கு வரலாம். இந்த ஞானசரியை நமது மாணவர்களுக்கு பிரம்மஞான தீட்சை என்ற நூலில் நாம் கொடுத்திருக்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் அந்த நூலினுடைய பாடல்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நல்லது. இந்த ஞானசரியை இது வாய்ப்பறையார்த்தல், மரணமில்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற ஞான உண்மைகளை முழுமையாக சொல்லக்கூடிய பிரம்ம ஞானங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஞான படைப்பு. அகநின்று அனகமாக நோக்கும் போது இறை உண்மை நிறைவாழ்வு தரும். அகநின்று அனகமாக நோக்கும் போது இறை உண்மை நிறைவாழ்வு தரும். அப்ப இந்த நித்திய பரம்பொருளாகிய இறையினுடைய இயல் விளக்க நிறைகளை உண்மைகளாக கொண்ட ஒரு சொல் எது தெரியுமா? இறைவனை பத்தி சொல்லக்கூடிய அவருடைய இயல்பான விளக்கங்களையும் ஞானங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, ஒரே ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்தான் ஓம், ஓங்காரம், பிரபஞ்சத்தினுடைய அடிநாதம். இப்படி நம்ம சொல்லல, பிரம்ம ஞானிகளும் அனைத்து சித்தர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப பிரபஞ்சம் முழுக்க, வான்வெளி முழுக்க ஒளியாக ஒளியாக சதா ஒளித்து கொண்டே அனைத்தையும் ஆக்கி காத்து அழிக்கின்ற வல்லமை கொண்டதுதான் இந்த ஓம் என்ற சொல். இது 3 செயல்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டதுதான் அந்த ஓம். இது
ஆ, உ, இம் என்ற 3 எழுத்துக்களுடைய அந்த ஒலி கூட்டுதான் ஓம் என்று சொல்லப்படக்கூடியது. இந்த ஓம பத்தி நம்ம பிரம்மஞான குருகுலம் அப்படிங்கிற ஒரு நூல்ல விளக்கமாக சொல்லியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்லையும் இதை பத்தி நம்ம தெளிவாக நிறைய பேசி நம்ம அதை போட்டிருக்கோம். அது இன்னும் நிறைய விஷயம் ஓம பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதை உணர்வால மட்டும்தான் உணர முடியுமே தவிர அறிவால உணர முடியாது இந்த ஓங்காரத்தை. இதனால இந்த ஓங்கார மந்திரத்தினுடைய அகப்பொருள் ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிநாதம் ஓம் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஓமுக்கே ஒரு அடிநாதமாகிய ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொல் இருக்கு. எப்படி திருவருட்பாவுக்கு அகவல் வந்து பிரபஞ்சத்தினுடைய நாதமாக ஒளியாக இருந்த அந்த ஓங்காரத்துக்கு அதுக்கு ஒரு அடிநாதமான ஒரு விஷயம், ஒரு சொல் ஒன்று இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது யாரும் யோசிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த ஓங்கார மந்திரத்தினுடைய அகப்பொருள் அருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது உடல், உயிர், உள்ளொளி அலைகளை உணர்த்தி அதுவாகிட செய்தது அந்த காலத்துல இருக்கின்ற மனிதர்களை. அப்ப அதுவா இறைமந்திரம், இறைமந்திரத்தை அது அருளக்கூடிய நிலையில் இருக்கா, அது அனுபவ நிலைக்கு வருமா? ஆமான்னு சொல்றாங்க. அகம் சூழ்ந்து போனான் அன்றைய ஞானி. இந்த மந்திரத்தை மட்டுமே ஜெபிச்சு அகம் சூழ்ந்து போனான் அன்றைய ஞானி. அத மந்திர ஒளியோ இடையறாது என்னைக்கும் சத ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. முத்தொழிலையும் புரியக்கூடிய வல்லமை வாய்ந்த சொல் ஓங்காரம், ஓம். அதனால அந்த அருள் தந்த பொருள் நிச்சயமான ஒன்றாகத்தான் இருக்கணும். அந்த நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அருள் நிலையாக இருக்க முடியுமா? வேறு ஒன்றாகத்தான் இருக்கணுமா? அப்படிங்கிறது அந்த அருள் தான் உணர்த்தணும். அது அந்த அருள் நிலையிலிருந்து சதா வெளியாகி கொண்டு இருக்கின்ற ஒன்றாகத்தான் அது இருக்கணும். அப்ப அது ஓம் மந்திரத்தினுடைய உள்ளே ஒரு உள் ஒளி இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? அதுதான் மகரமை என்று சொல்லக்கூடிய இம் என்ற சொல். அதனாலதான் நம்மளுடைய பிரம்மஞான தவங்கள்ல முதல் தவமாக அந்த பிரணவ மந்திரத்தை பிரணவ தவமாக கொடுத்தோம். அதனுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய அந்த இம் என்ற மகரமைய 3வது தவமாக மகாமந்திர தவமாக கொடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்லிட்டு போறாரு. அப்ப அதிலிருந்து தான் உகர அலைகள் சதா வெளியாகி கொண்டிருக்கும். அந்த மகாமந்திரத்தை நீங்க சொல்லுகின்ற போதுதான் உகர அலைகள் சதா வெளியாக கொண்டு இருக்குதுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். உகர அலைகள் எங்கிருந்து கிளம்பும்? உங்களுடைய இடது திருவடியிலிருந்து கிளம்பும். அதுதானே உகாரம். அப்ப ஓங்கார மந்திரமும் அதன் முத்தொழில் செயல்பாடுகளுமே வெளியாகி கொண்டிருப்பது உண்மையா இல்லையா? சத்தியமான நித்தியம் அது. அப்ப அகம் இருந்து அனகமாக வெளிவந்து விளங்கிடக்கூடிய ஒரு பொருள் கொண்ட ஒரு சொல் எது தெரியுமா? அதுதான் தயவு. அந்த இம் எனும் மகரமெய்யே தகராகாச இறைஜோதி பெருவடிவம். தகராகாச இறைஜோதி பெருவடிவம் எது? இம் என்று சொல்வது. அப்ப அந்த இம் என்ற நீங்க ஜபத்தை, அந்த தவத்தை நீங்க பண்ணுகின்ற பொழுது உங்களால் தகராகாச இறைஜோதி பெருவடிவத்தை அடைய முடியுமா முடியாதா? இதுதான் கேள்வி. அது மனிதனுடைய தலைக்கு நடுவுல எகர வடிவுல ஆன்ம ஒளியாக தோன்றி உகர உயிர் உடம்பு கொண்டு திகழ்கின்றது. அது எங்க இருக்கு? அந்த எம் என்ற மகரமை எங்க இருக்குன்னா தலைக்கு நடுவுல சிறன் நடுவுல அந்த ஆன்ம ஒளி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் எகரம். யா எகரம் ஆன்மாவாக ஒளியாக தோன்றி உகர உயிர். இப்ப ஆன்ம ஒளி வந்து எகரம். அங்க இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்குற ஒரு சூக்கும உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் உகரம். அந்த உகர உயிர் உடம்பு கொண்டு திகழ்கின்றது தான் இந்த இம் என்று சொல்லக்கூடிய மகரமை. அதனாலதான் ஓங்கார மந்திர அனக தயவு மூலம் மனிதன் நித்திய வாழ்வு பெறுவது நிச்சயம் நிச்சயம்ன்றார். அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்தி அனுபவ வாழ்வு பெற செய்யக்கூடிய நோக்கோடு தான் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான ஒளி தேகத்தையும் பெற்ற வள்ளல் பெருமான் திருவருட்பாவுல இந்த பாமாலைய அந்தாதி முறையில அருளி சுழன்று இளங்கும்படி செய்திருக்கார்.
அதனால இதனை இருபொருள் அனுபவம் உண்டாக நாம் உள்ளொர்ந்து ஓதிதான் பயன் கொள்ளணும். முதல்ல சத்விசாரத்தாலையும் ஓங்கார அகப்பொருளை அற்பெருஞ்சோதியாக தலை நடுவுள்ளே உள்ளொளியாக கண்டு அதுவாகி நிற்க வேண்டும். தவத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, சத்துவசாரம் எப்படி இருக்கணும்னா, சத்துவசாரம் எப்படி இருக்கணும், அந்த ஓங்காரம் என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த அற்பெருஞ்சோதி இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குது, தலைக்கு நடுவுள்ள உள்ளொளியாக, சிறன் நடுவுள் அண்ணாக்குக்கு மேலன்னு சொல்றோம்ல, அங்க உயிராக, உயிரின் உள்ளொளியாக நிக்குது. அந்த நிலையில நின்றுதான், அந்த தயவுல நின்றுதான் தினசரி வாழ்வை நாம் நடத்துவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இது நமக்கெல்லாம் அவசியத்திலும் மிக மிக அவசியமான வாழ்வியல் நடைமுறையாகும். அப்ப கடவுள் உண்மைதான், நம்ம சிறன் நடுவுள்ள சிற்றம்பல ஜோதியாக இருக்காரு, பிற எல்லா தெய்வீக மனித உண்மையாகவும் இருக்காரு. இதை நாம கண்டு கண்டு போற்றி போற்றி வணங்க வேண்டுமா இல்லையா? உள்கூடி நின்று நம் தேகத்தினுடைய அனைத்து செல்களிலுமே இந்த தயை உணர்வு பெருக பெருக வாழ வேண்டும். எந்த எந்த கோயில்களுக்கோ போறோம், புற சன்னதிகளிலோ கற்பனா தெய்வ பீடங்கள் முன்னாடி நின்று நாம சாமி கிட்ட முறையறன்னு சொல்றதுனாலயோ, அவரை போய் தோத்தரிக்கிறதுனாலயோ, நமஸ்காரம் பண்றதுனாலயோ, அங்க போய் வேண்டிக் கொள்வதனால ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற. பெற முடியாத உண்மை விளக்கமும் அனுபவமும் நம்முடைய உயிர் சோதியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர புறச்சன்னதிகளில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியே ஒரு கோயில்லையோ கற்பனா தெய்வனுடைய சாமி படங்கள் முன்னாடியோ பீடத்தின் முன்னாடியோ சிலையின் முன்பாக நீங்க முறையிடுவதனாலும் பயன் இல்லை, தோத்தரிப்பதனாலும் பயன் இல்லை, வேண்டிக் கொள்வதனாலும் பயன் கிடையாது. இந்த அத்தனை சத்தியத்தையும் உண்மை விளக்கத்தையும் அனுபவத்தையும் உங்களுடைய உயிர் சோதியிடம் இருந்துதான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். இதுதான் வாழ்வியல் உண்மை. என் வாழ்வில் கண்ட அனுபவ சத்தியம் இது. அப்ப வள்ளல் பெருமான் சத்திய ஞானத்தால அற்பெருஞ்சோதியை கண்டு ஆனந்த தெல்லமுது உண்டு தன்னை சூழ்ந்து இருக்கும் ஆன்ம நேயர்களை எல்லாம் மிக உருக்கத்தோடும் உறுதியோடும் இங்கே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். இங்கன்னா எங்க, புறத்துல இருக்கிற வடலூருக்கா இல்ல மற்ற கோயில்களுக்கா? சத்திய ஞானம் விளங்கக்கூடிய தலை இடத்திற்கு, நம்ம தலைக்குள்ள சிற நடுவுள்ள வாங்கன்னு கூப்பிடுறார். அங்குதான் அவரும் அருட்சோதியும் இரண்டரை இருக்கின்ற இடம். அப்ப தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்து விசாரத்தால அவரையும் அவர் வாழிடத்தையும் நம்மால நிஜத்தில் கண்டு அடைய முடியும். அப்படி அகம் இருந்துதான் மெய்ப்பொருளையும் அனுபவத்தையும் பெற முடியும். அந்த அனுபவத்துல வாழ்வில் அடைய பெறாதது அர்த்தமற்றது, அனர்த்தமே, கேடும் அழிவுதான் அது. இந்த 28 பாடல்கள் தொடர்ந்து சுற்றி சுற்றி வந்து உயிர் உடம்பை சுத்த பிரணவ ஞான உடலாக மாற்றி தயவு அனுபவத்தோடே நிலவு செய்யக்கூடிய பிரம்ம ஞானத்தை தான் நமக்கு போதிக்கிறது, கற்பிக்கிறது. இதனைத்தான் சத்திய வாக்காகவும் நித்திய வாழ்வாகவும் கொண்டு ஆனந்த மெய்ப்பொருள் கண்டு நம் உயிரோடு அதன் ஒளியோடு சேர்ந்து ஆனந்த குத்தாடலாம் வாருங்கள் என்று இங்க நம்ம அனைவரையும் அன்போடும் தயவோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் அழைக்கின்றோம் இந்த பேச்சுரையின் வாயிலாக. அப்ப இந்த பாடல்கள் சொல்லுகின்ற பிரம்மஞானங்களை கொண்டு நாம் வள்ளல் பெருமானையும் அவரது திருவருட்பாவின் சத்திய உண்மைகளையும் அவரது மரணமில்லா வாழ்வினுடைய சாத்திய பெயரையும் உலகமெல்லாம் அறிந்து பெரும்பயன் அடைவதற்காக வாருங்கள் என்று அழைக்கின்றோம். ஞானசரியை எதற்காக இந்த பேரு ஞானசரியை? அன்பு வெளியிடும் ஆறறிவு நிரம்பிய மனிதர்களாக நாம இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்வுல நல்லின்ப வாழ்வை நம்ம பெற்று அதோடு ஒத்து நம்ம வாழணும். இதுதான் இறைவன் திருவுள்ளம் அப்படிங்கிறது மெய்ஞானிகள்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த உலகில இறையின்ப வாழ்வு பெறுவதற்காக, அதை கொண்டு வருவதற்காக பல்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாராலும் நிறைய பேர்த்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல கடவுள் உண்மையை கொண்ட ஆன்ம ஞானிகள் தந்துள்ள சன்மார்க்க ஞான நெறியே யாவருக்கும் பயன்படுவதாக இருக்கு. இந்த ஞானத்துல கடவுள் விளக்கம் அகத்தில் கண்டு புறவாழ்வில் விரித்து கொண்டே நம்ம போகலாம். மேற்படி நம்ம ஞான பக்குவம் வருவதற்கும் விழிந்த அனுபவம் உண்டாவதற்கும் 4 படிகள் கொண்ட 4 நிலைகளை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம சைவ சித்தாந்தத்துல.
என்னது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல ஒவ்வொன்றிலும் 4 நிலைகளை பிரிச்சுட்டு போறாங்க. எப்படின்னா, சரியை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். கிரியை எடுத்துக்கிட்டோம்னா, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் சரியைய திருநாவுக்கரசருக்கும், ஞானத்தில் கிரியைக்கு திருஞான சம்பந்தரையும், ஞானத்தில் யோகத்திற்கு சுந்தரரையும், ஞானத்திற்கு மாணிக்க வாசகரையும் சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கு. அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அப்படி முறைப்படுத்துறாங்க. அப்ப இதுல 16 நிலைகள். சரியில் 4 நிலை, கிரியில 4 நிலை, யோகத்தில் 4 நிலை, ஞானத்தில் 4 நிலை. இந்த 12 நிலைகள் போக 13, 14, 15, 16வது இந்த 6 இந்த 4 நிலைகள், கடைசி இந்த நிலைகள் தான் நம்மளுக்கு ஞானத்தை, இறைவனை அடைவதற்காக பயன்படுத்தக்கூடியது. அப்ப இந்த 28 பாடல்களுமே ஞானத்தில் ஞானத்தை நமக்கு போதிக்கின்ற அற்புதமான ஞான பெட்டகம் அப்படின்னு சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். அப்ப இந்த 4 நிலைகளையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சு நிலைகளை அடையலாம்னு சொல்றாங்க. அப்ப உண்மையான அற்பெரும் பதியை உணர்ந்து அடைந்து அத்வானந்த வாழ்வு பெற வேண்டியது ஒன்றே நம்முடைய குறிக்கோளாக இருந்தா மேற்கண்ட சாதனா சாத்தியம் உண்டாக யாவருமே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு போகணும். சாதனா முறை சத்விசாரத்தாலும் சாத்திய முறை பரோபகாரத்தாலும் சித்திப்பதாக சொல்றார். அப்ப ஜீவ தயா ஒழுக்கத்தோடு சத்வித விசாரம் செய்தால் நாம் 4வது ஆகிய ஞான நிலையில் இருந்து கொண்டு சாதனை புரிகின்றதாக உணர்ந்து கொள்ளலாம். இததான் ஞானசரியினுடைய நிலைப்பாடு. இந்த நிலையிலிருந்து தான் உலகிலே நடத்த மெய்யன்பும் மெய்யறிவும் விளைவு கொள்ளும் நம்மளுக்கு சேரும். இந்த நிலையிலிருந்து தான் ஞான கிரியையும் ஞான யோகமும் சத்விசார பயனாக நமக்கு தெளிவாக கிடைக்கப்பெறும். இந்த சுத்த தய அனுபவத்தால ஞானமாகிய அந்த ஞானத்தில் ஞானமாகிய பேரின்ப நிலை நமக்கு சாத்தியமாகும். இதற்கு நம்ம வள்ளல் பெருமான் ஞானசரி என்ற ஒரு தலைப்பை கொடுத்து சுத்த சன்மார்க்கத்தோட முதல் கூறாகிய சாதனா விளக்கத்தை நம்மளுக்கு அருள் புரிகிறார். இதுல சத்விசார நிலையும் இயலும் பயனும் தெல்ல தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வெளியே இருக்கக்கூடிய புற நெறியாளர்கள் இருக்காங்கல்ல, உள்ள வராத வெளியே நம்ம சிந்திக்கிறாங்கல்ல, அவங்க இதுவரை காணாத அனக நெறியுண்மை நன்கு எடுத்து ஓத வந்ததுதான் இது. அவங்களுக்காக தான் இந்த ஞானசரியை சொல்லப்படுது. தயவே கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி பதியை முதலாக கொண்டு தோன்றிய அந்த பதியை அனுபவத்தில் கொண்டு வாழ்வதற்கும் சுத்த தயவே நெறியாக கொண்டு சூழ வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லுவதுதான் இந்த ஞானசரிய பாடல். இதுல ஒரு விஷயம் என்னன்னா 28 2 8 2ஓடு 8 சேர்றது பாருங்களேன். 2 என்பது என்ன? உகாரம். 8 என்பது என்ன? அகாரம். அப்ப நம்மளுடைய ஆன்மா 8ஓடு 2 சேர்ந்த 10னுடைய உருவமா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 8 என்பது அகர எழுத்தாகி கடவுள் உண்மை வடிவமாக உள்ளதாக சொல்லப்படுது. அதோடு 2 உகரமாக திகழ்ந்து அருள் உணர்வாக விளைந்து அகரப்பதியை கண்டு கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எகரம் சுட்ட வந்த கடவுள் உண்மை, கடவுளுடைய ஆன்ம உண்மைன்னு சொல்றாங்க. ஏகரம் 10. இந்த ஞானசரிய பகுதியில மேற்படி ஆன்ம கடவுள் அனுபவம் பெறப்பட வேண்டிய இருக்கிறதுனால அருள் துணையே முதல்ல நம்மளுக்கு வேண்டும். அதாவது அருள் துணையா அவர் நாடுறார். அருளை கொண்டு அறிந்தடைதல் முறையே தாயை கொண்டு தந்தையை அறிந்து கொள்வதை போல இது அருளை கொண்டு இறைவனை அடைவது. அப்ப இங்க உகரமும் அகரமும் வரிசைப்படுத்தி நிறுத்திய போது உ ஆ 28ஆக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 28மே இந்த ஞானசரியைக்கு 28 செய்யுள் வகுக்கப்பட காரணமாக அமைஞ்சிருச்சு. மேலும் இந்த 28 செய்யுள்களுமே அந்தாதி முறையில அணிபெற கோவை செய்து வழங்கப்பட்டிருக்கு வள்ளல் பெருமானால. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவுமே என் சீர் அடியான் 8 ஆகிய அகரப்பதியினுடைய லட்சணத்தை ஞான சரியாதி 4லும் கண்டுகொள்ள உதவுது. அதுவும் இல்லாம இந்த 28 சொல்லும் போது
இந்த 2 இந்த 8 என்ற ஒளி வடிவில் மட்டுமே நம்ம அதை பார்க்க முடியும். இது நம்ம தமிழ் மொழியில உ யா ஆ உயா முன்பு வழக்குல இருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை. அப்ப அந்த ஆன்ம ஞானம் விளங்கிய காலம் அதுவாக இருந்தாலும் அப்படி எகரமாகிய ஆன்ம எழுத்தின் வெளிப்பட குறிக்கப்பட்டதை தான் அப்படின்னு நம்ம எண்ணுவதற்கு காரணமாக அமையுது. அதே காரண நிமித்தம் இன்னைக்கு அந்த ஆன்ம ஞானம் மறைந்து கிடக்குது. இந்த 28 நிலை நின்ற 10 இல்லாம போயிடுச்சு. கடவுள் அடிவதுதான் எகரம் இல்லாம போயிடுச்சு. இந்த கடவுள் உள்ளதாக மறைந்து இருக்கின்றபடியால அதனை எடுத்து கூற வந்த ஞான நூலை மறை என்று சொன்னாங்க. மறைஞ்சிருக்கிற விஷயத்த சொல்ல வந்ததுனால இத மறை நூல்னு சொன்னாங்க. அந்த மறையில் மறைந்து கிடக்கின்ற மறை பொருளாகிய அந்த கடவுளை அறிந்து அடைவதற்கு உரை நூலாக செய்யப்பட்டதை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகமங்கள். அப்ப செம்பொருள் சிவபதியை காட்டி கூட்டி வைக்கக்கூடிய சைவ ஆகமங்கள் 28 தான். அந்த ஆகமங்கள் ஒவ்வொன்றும் பெரும் கலைஞான பெட்டகங்களாக இன்னைக்கும் இருக்கு. அந்த கலைஞானங்களை ஓர்ந்து பற்றி பயன் காண்பது அவ்வளவு எளிமையா? இதுக்காக வேண்டி எத்தனை எத்தனை கலைக்கூடங்கள், சிற்ப குருபீடங்கள், சன்னிதானங்கள், ஆசிரமங்கள், குருகுல கல்விகள், நூல் முதலியல விக்கிரகங்களாக, வழிபாடுகளாக, குருமகா சன்னிதானங்களாக, ஆசிரியர்களாக, குருமார்களாக தோன்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இவைகளாலும் பன்னெடுங்காலம் பயிற்றுவிக்கப்பட்டாலும் கடைபிடித்து ஒழுக விதிக்கப்பட்டுமே அந்த மாமறை சோதியினை கண்டு அடைவது அருமையிலும் அருமையாக இருக்கு. கண்டுபிடிக்க முடியல, காண முடியல. அப்ப ஏன்னா இந்த ஆகம வழியில போனவங்க எல்லாமே ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு கண்ட பயன் அற்பமாக புறத்தாகவே நின்றுச்சு. புறத்திலேயே அற்பமா நின்று போச்சு. அப்ப புற பக்தி வழிபாட்டிற்காக பலவாகிய தந்திர, மந்திர, சாஸ்திர, தோத்திர நூல்கள் எல்லாம் பெருகி போயிடுச்சு. அதனால அப்படி நேர்ந்து போச்சு. ஏன்? புறத்திலே அவை நின்று விட்டன. அப்ப அக உண்மையை சொல்ல வந்த யோக ஞான கலைகளும் கூட மனிதனை அகத்துல மூழ்கடித்து விட்டனவே தவிர என்ன செஞ்சது? அவை புறத்துல ஓரளவு சிறப்போடு வாழ்வித்தன. சிறிது காலம் பின்னர் ஒழுக்கியும் போச்சு மனுஷனை. அப்ப ஆகம் நெறியில கண்ட உண்மை பூர்ணமாக வெளிப்பட்டு பயன் வழங்கல அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். ஏகதச வெளிப்பாட்டால ஏகதச சித்தி நலன் காணப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த ஆகம நெறி உலக பொது நெறியாக கூடாது. ஏன்னா அது அகம் இருக்கக்கூடிய ஒன்றான உண்மையிலிருந்து அணகுமுறை விரியவில்லை. புறச்சூழலால் பலவாக தோன்றி ஒன்றான நிலை பேரு அறியக்கூடாது, மறைஞ்சு போயிடுச்சு. இந்த சமயத்துலதான் சுத்த சன்மார்க்க அணக நெறி தோன்றியது வள்ளல் பெருமானால. மறையாகமம் வழங்குவதற்கு அரிய மான்பொருள் நம் கைவர பெறுவோமாக இந்த திருவருட்பா மூலமாக. அதற்கென்றுதான் நம்மளுடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வேதத்தின் அந்தமும் ஆகமாந்தமும் உரைப்பதற்கு அரிதான அனுபவ அருட்பெரும் பொருளை இந்த ஞானசரியை மாலையில 28 அருட்சோதி மணிகளாக பதித்து அதை ஒளிர வைத்து நம்மளுக்கு மாலையாக போட்டிருக்கார். எவருமே சமய மத சார்பு கொண்டு நோக்காம அருட்பெரும் பதிய உள்ளவாறு கண்டடையக்கூடிய நோக்கோடு இந்த ஞானஸ்ரீ என்ற மாலைய பன்முறை நன்முறையில ஓதி பயன்பெறணும். அப்படி ஓத ஓத உங்களுக்குள்ள ஒருமைப்பாடு ஒருமை உண்டாகும். அந்த ஒருமை நிலையில தயா நெகிழ்வும் தோன்றும். அப்படி தோன்றும் போது உங்களுக்கு உண்மை எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஞானசரியை இதுதான் என உள்ளங்கை நெல்லிக்கனியாக உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுல அடங்கிய 28 பாடல்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கிட்டு விளக்க நம்ம முயற்சி பண்ணலாம். இங்கே குறிப்பிட உள்ளது புறச்சான்றுகள் பல கொண்ட விரிவான உரைகள் கிடையாது. அது கலை அறிஞர் ஏராளமாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதால நமக்கு அக உண்மை சிறிதும் விளங்காது, பெருநன்மையும் கிடையாது. அருள் வேண்டும் நமக்கு. அந்த அருள் கொண்டு காண அகச்சான்று போதுமானது. அதை தான் நம்ம சொல்ல போறோம். இந்த அனக மாலையிலும் மற்ற நம் வள்ளல் தந்துள்ள பாக்களிலும் நம் ஒவ்வொருவருடைய அகத்திலுமே ஒளிர்கின்றது உண்மையான அகச்சான்று. அந்த ஒப்பற்ற அகச்சான்றாம் தயா பெருஞ்சோதியை ஒன்றி நிற்பதுதான் இங்கு இந்த செயல்களுக்கு மெய்ப்பொருளாக நம்ம சொல்ல இருப்பது. அதனால இந்த உரை துணையால கடவுள் தயவும் அந்த தயவால அனகாந்த அனுபவம் பெற்றுக்கொள்ள பெறுவீர்கள். பொருள் விளக்கம் எளிதாக சொல்றோம்.
கண்டுகொண்டால் திருவருட்பாவினுடைய இதயம் இதுதான் அப்படின்னு உங்களால தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உலகுக்கு ஆண்டவர் அருள் வெளிப்படுகின்ற சமயம் அடுத்து பின்னே வரப்போகிறது. அப்புறம் வாய்ப்பறை ஆர்த்தல், இது என்ன செய்தி? ஒரு செய்தியை உலகுக்கு தெரிவிக்க வேண்டிய விளம்பரம் அவசியம் இல்லையா? பறையடித்து கூறுதல் பழமுறை. கற்றார்க்கும் கல்லாதார்க்கும் எளிதில் தெரியப்படுத்த அந்த முறை அக்காலத்தில் பொருத்தமாக இருந்தது. இந்த காலத்துல ஒளிபெருக்கி முதலிய சாதனங்கள் முக்கிய சங்கதிகளை உலகுக்கு அதிவிரைவில் தெரியப்படுத்தி விடுகின்றன. இன்றைக்கு அதைவிட வேகமாக இணையதளம், இன்னும் எளிதில் மொழி அழியார்க்கும் தெரியப்படுத்த வேண்டும் தொலைக்காட்சியெல்லாம் வந்துருச்சு. இவ்வளவாலும் அறியப்பட உள்ளவை புற விஷயங்கள் தான், உலகியல் சிறு பயன் தருபவைகள் தான். அப்ப உண்மை உரை செய்தலாவது அகவொளியை நம்ம பரப்புவதுதான். அப்ப உண்மை உரை என்ன? அகவொளியை பரப்புவதுதான் உண்மை உரை செய்யறது. அப்ப திருவாய் மலர்தல் என்பது உட்பொருளும் அதுதான். அப்ப அதிலிருந்து தயவோடு உரைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் புறப்பறையார்த்து உரைப்பதை விட, வானொலி பரப்புதலை விட சக்தி வாய்ந்ததாக ஒவ்வொருவரின் உள்ளத்தும் பதிக்க பெற்று விளங்குவதாக அமைஞ்சிருக்கு. எனவே நம்முடைய வள்ளல் பெருமான் வாய்ப்பறை ஆர்த்த இந்த பழமொழிகள் பாமொழிகள் உலகோர் எல்லார் உள்ளத்தும் பரவப்பட்டு பதிவு செய்யப்பட்டு என்றென்றும் விளங்கி கொண்டு இருக்கின்றபடி இருக்கணும். ஒருமையும் தயவும் கொண்டு தளியில் உற்று பார்த்தால் இந்த செய்யுள்களையும் இவற்றால் சுட்டாமல் சுட்டப்படுகின்ற கடவுளையும் கண்டுகொள்ளலாம். வாய்ப்பிரின் அர்த்தம் அதுவே. இந்த கண் தயா விசாரத்தால் திறக்கப்பெறும். ஆகையால் தயவோடு இருந்து விசாரம் செய்வோம். கடவுளிடத்து உண்மையை விளக்கி வழங்கும்படி விண்ணப்பித்துக் கொண்டு இருப்போம். அத்தோடு அருள் பாக்களையும் ஒருமையுடன் ஓதிக்கொண்டு வருவோம். அப்படி செய்து கொண்டே வந்தால் நம் தயாபதி நம் கண்ணை நன்கு திறப்பித்து அருள்வார். தயவு ஞான கண்ணை திறப்பித்து உண்மையை எல்லாம் கண்டுகொள்ளவும் செய்வார் என்கின்றார் வள்ளல் பெருமான். இப்படி ஞானசரியருடைய பாடல்களுடைய பொருளை தெரிஞ்சு தெளிவு நம்ம பெறணும். இந்த நிலையிலிருந்து கொண்டு காணுகின்ற மெய்ப்பொருள் புலன் நெறியில் பயின்று விருப்பவர்களுக்கு ஏகதேச புற வண்ணமாக தோன்றுவதுமன்றி அக உண்மை வண்ணமாக கண்டுகொள்ள முடிகின்றது இல்லை. எங்கும் தயா பெருஞ்சோதியாய் அகமிருந்து அனக நிறைவாய் உள்ள கடவுளை புறத்தில் எப்படி காண முடியும்? புறத்தில் காண்பதெல்லாம் அந்த கடவுளின் மிக சிறு சிறுகூரே அல்லாமல் பூரணம் அல்லவாம். திருவருட்பா. அப்படி இந்த பூரண பொருளை அருளை அகத்தில் கண்டுகொள்ளணும். அதனோடு கலந்து ஒன்றி நின்று இந்த ஞானசிறிய மாலையை தாளம்பூவாக மெய்ப்பொருள் பீடத்தில் கோர்த்து பேசா பொருளை பேசும் பொருளாய் தவத்தில் கண்டு விண்டு அற்பெருஞ்சோதி இறைவனுடைய அருள்மலையை நனைவோம் வாருங்கள். சரி, இது வரைக்கும் ஒரு முன்னதை மாதிரி சொல்லியிருக்கோம். இனிமேல் நம்ம ஞானசருடைய பாடல்களுக்குள் செல்லலாம். இந்த 28 பாட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. குருகுல மாணவர்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இவை எல்லாமே சத்திய வார்த்தைகள். வள்ளல் பெருமான் தம்மை திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்பாக அந்த இடத்தில் எழுதி, இதை யாம் வரும் வரை இதை தினந்தோறும் இரவு படுக்கும்போது சொல்லி வாருங்கள் அப்படின்னு இந்த 28 பாடல்களை எழுதி கொடுத்துட்டு போனார். அவ்வளவு பெரிய மகா, அவர் உடம்பு ஜோதியா மாறுவதற்கு முன்னாடி இது பண்ணிட்டு போன விஷயம். அதனால இதுல இருக்க அத்தனை சத்தியமும் சத்தியமாக நடக்கக்கூடிய விஷயம். சரி, ஞானசரியை பாடல் 1. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் கண்டீர். மரணமலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவே. இதுல இந்த பாடல்ல எதுக்கு அந்த சில வார்த்தைகள் 2 முறை போட்டாரு? நினைந்துன்னு ஒரு முறை சொல்லியிருக்கலாம். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏன் 2 முறை போட்டாரு? யோசிக்கணும் இல்லையா? எங்க நினைக்கணும், எங்க உணரணும், எங்க நெகிழணும், எங்க நிறைஞ்சிருக்கணும், எங்க கண்ணீர் விடணும், அதனால எப்படி இந்த உடம்பு நனையும், அதன் மூலமா அருள் அமுதை எப்படி வெளிவரும், அது எப்படி நன்னிதியாக இருக்கக்கூடும், அது எப்படி ஞானத்தையே நடத்தக்கூடிய அரசாக இருக்க முடியும், அவர் எப்படி எனக்கு உரிமை கொண்ட நாயகனா இருக்க முடியும்,
அவர் வணைஞ்சு வணைஞ்சு ஏத்தணும் என் உடம்புக்குள்ள, உயிருக்குள்ள அவர் திரும்ப திரும்ப உள்ள கொண்டாந்து நான் சேர்த்தணும். வலிமையாக வன்மையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற மக்களே, எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, மரணமில்லாத பெருவாழ்ல வாழலாம், வந்துருங்க, வாங்க, கண்டீர், நான் புனைஞ்சலான்னு சொல்லல, பொய்யலான்னு சொல்லல, சத்தியத்தை சொல்றேன், பொற்சபையில சிற்சபையில புகுந்து கொள்ளலாம் வாங்கன்னு கூப்பிடுறார். பம்மின் உலகிலே என்று உலகில் உள்ள அனைவரையுமே வரவேற்கின்றார் இந்த பாட்டுல. அன்று என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு உலகில் அப்பொழுது இருந்தவர்களை மட்டுமா வரவேற்றார் அவரு? அல்ல. நிச்சயமாக அற்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய பதிக்கண் இருந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றுமே நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருக்கார். எக்காலத்திலும் எவ்விடத்திலையும் இப்படி எதற்காக நம்ம எல்லோரையும் வரவேற்று கொண்டு இருக்கிறார் அவரு? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திருந்ததற்காக தான் நம்மளை வரவேற்கிறாரு. ஏன் இப்பொழுதே வரணும்னு சொல்றாரு அவரு? ஏன்னா இந்த சந்தர்ப்பத்துல திருவருளால பொற்சபையும் சிற்சபையும் காட்டி கூட்டி வைக்கப்பட இருக்கிறதுனால வந்துருங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு பொற்சபை எதுன்னு சொல்றேன், சிற்சபை எதுன்னு சொல்றேன், அதுக்குண்டான குருவை கொண்டாந்து சேர்த்துருவேன். அதுல 2 பேரும் சேர்த்துட்டீங்கன்னா, பொற்சபை சேர்த்துட்டீங்கன்னா உள்ள அற்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய உங்க உயிரொழிய, உயிர்க்குள் இருக்கிற இறையொழியை நீங்க கண்டு விண்டு மரணமில்லாத பெருவாழ்வுல வாழ்ந்துடலாம். சரி, இந்த விஷயம் முக்காலும் உண்மையானதா? புனைந்துருக்கலன்னு சொல்றாரு, பொய் சொல்லலன்னு சொல்றாரு, சத்தியவாசகன்னு சொல்றாரு. ஆனா ஒவ்வொருமே இந்த நல்லதொரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது இல்லையா? ஏன்னா இது போன்ற ஒரு பின்னாடி ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் ஏற்பட போகுது. அதுக்குள்ளாக எவ்வளவு அவத்தைகளும் கஷ்டங்களும் தடைகளும் ஏற்படும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அவையெல்லாம் சொல்வதற்கும் முடியாது. அவ்வளவு வரலாம் நம்மளுக்கு. இந்த சமயத்துல தப்புனா மட்டும்தான் வரும் பிறப்பில் கூடுமோ, இன்னும் எத்தனை பிரிவுகள் சென்ற பின் சந்தர்ப்பம் உண்டாகுமோ தெரியவே தெரியாதே. இருக்கின்றதால இப்படி இருக்கின்ற சூழ்நிலை இருக்காதனால இப்பயே கத்துக்கங்க, இப்பயே உள்ள வந்திருக்குன்னு வற்புறுத்தி கூப்பிடுறாரு. அப்ப திருவருள் ஆணையும் நமது கடமையும் இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய அறிவுடைமை. இல்லைன்னா நம்ம முட்டாள்கள் தான் சொல்லிக்கணும். முயன்ற அடையாது வீண் போதல் அறியாமைதானே, பேர் அவத்தை தானே. இருந்தாலுமே நாம் பதியாகிய தனிப்பெரும் தெய்வ உடையவர் என்பதனால எவரையும் தன் இன்ப நிலைக்கு ஏற்றி வைக்காமல் விட்டு விடுவாரா? இப்பொழுது இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக மரணமில்லாத பெருவாழ்வு நிலவு செய்தே தீருவார். அப்படி செஞ்சாதாங்க அவர் கடவுள். வேணாலும் பிடிச்சு உட்கார வச்சு நம்மளுக்குள்ள ஞானத்தை கொடுக்கணும். அப்படி ஞானத்தை கொடுத்தாதான் குரு. உங்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு கொடுத்தாதான் அவர் கடவுள். இதனை எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவில் பெற்றேயாக வேண்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது. திருவருள் ஆணையும் இதுதான். அதனால நாம் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடணும்? இன்னும் ஏன் தொல்லப்பட்டுக்கிட்டு இந்த பிறவி சூழலையே நம்ம உட்கார்ந்துருக்கணும்? உண்மையான இன்பத்தை இப்பொழுதே கிடைக்க பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது உள்ளதை மறுத்துட்டு பொய்யான புலன்வழி போக பிளப்ப ஏன் இன்னும் தழுவிக்கிட்டே நம்ம இருக்கணும்? அவற்றை பற்ற நம்மளுக்கு துன்பம் தானே வரும். அவற்றை பற்றறை விட்டுட்டு அருள் அம்பலத்திற்கே வாங்க, வம்மின்னு சொல்றாரு. அப்ப மேற்குறித்த அருள் அம்பலம் எங்க இருக்கு? அதனை எப்படி சென்று அடைவது? அடைந்துதான் என்ன செய்ய போறோம்? அம்பலத்திற்கு சென்று சும்மா மீண்டும் திரும்பி வந்து விடும்னா விடலாமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். அருள் அம்பலம் எங்க உள்ள இடம் எது? அருள் என்பதே கடவுள் உண்மைத்தன்மைன்னு சொல்லப்படுது. இது எங்க இருக்கு? எங்க விளங்குது? மனித பிறப்பை ஏற்று நிரம்பிய பகுத்தறிவு நிலைக்கு மேலே விளங்கும் ஆன்மாவினிடத்தே வெளிப்பட்டு விளங்குகிறது. ஆன்மாவின் இடத்துல தான் அருள் இருக்கு சொல்றார். அந்த அருள் தான் கடவுள்னு சொல்றாங்க. இந்த ஆன்மாவில கடவுள் மறைந்திருந்து கொண்டு அந்த அருள் உண்மையை வெளிப்படுத்த இசைகிறாரு, ஒத்துக்கிறார். ஆகவே ஆன்மாவே அருள் அம்பலமாக இருக்கின்றது. சரி, இந்த அருள் அம்பலமாகிய ஆன்மா எங்க இருக்கு? எண்ணில மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார மூளையின் மீது அந்த மெய்யறிவு மயமாகவே ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மெய்யறிவு ஒளிதான் அருட்சோதி. இந்த ஒளி ஆன்மாவில நித்தியமாக இருந்துகிட்டு அருட்பெரு நடனத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அகத்தை மறைந்திருந்து கொண்டு அனகத்தை விரிந்து நிறைந்துள்ள காரணத்தால் புறத்தில் அறிந்து கொள்ளப்படுகின்றதில்லை. அப்ப ஆன்ம அகரத்தில் இருக்கின்ற
அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய ஐந்தொழில் செயல்களால தான் அதனை சூழ்ந்து ஓரறிவு தேகம் முதல் ஆறறிவு தேகம் வரை எத்தனையோ பிறவிகள் வந்து போய்கிட்ட தானே இருக்கு. அப்படித்தானே இந்த சமயம் இந்த ஆன்மாவை சூழ இந்த தேகம் வந்து பகுத்தறிவுக்கு மேல விளங்கக்கூடிய அந்த அருள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கு. இப்ப அந்த அருட்பெரும் பகுதியினுடைய அருளால அதனை நாம காண போறோம். அங்கே நேர் நின்று புருவ மத்திய இடத்திலிருந்து உள்நோக்கி சிறநடு பீடத்தை கண்டுகொள்ள போகின்றோம். நம்மளுடைய திருவடியினுடைய புருவ மத்தியன்றது திருவடி இருக்கின்ற இடம். திருவடிக்குள்ள உள்ளே இருந்து சிறநடு பீடத்துக்கு உள்ள நாம காண போகின்றோம். சுத்த மன அறிவு மயமாக இரு கண்ணிடை நின்று ஆன்மாலயத்தை காணப்போகின்றோம். இந்த ஆன்மாலயம் அருளம்பலம் என்று சொன்னோம் இல்லையா? ஏன்னா அந்த அருள் ஞானம் விளங்குகின்ற இடம் என்பதனாலதான் அப்படி சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாம அம்பலம் என்ற சொல் என்ன? அம் கூட்டல் பல் கூட்டல் அம்னு பிரிக்கலாம். அம் கூட்டல் பல் கூட்டல் அம், அம்பல்லம், அம்பலம். இந்த அக உண்மை மிக அரிய கிடக்கின்ற ஒரு விஷயம்தான். அந்த இது என்ன சொல்லுது? அது ஓம் பல் ஓம் அப்படின்னு மாறுது. இதுல ஓம் என்றது அருள் எண்ணக்கூடிய பொருளுடையதாக பிரணவ ஜோதி வண்ணமாக இருக்கு. அப்ப ஓர் ஆன்மா அணு எப்போதுமே அருள் ஜோதியால சூழ்ந்தே இருக்கும். ஆன்மாவுக்கு எடுத்துறதுக்கு ஓர் ஆன்மனு தான் இருக்காங்க. ஒரு உயிரணு, ஒரு ஒற்றை அணுன்னு சொல்லலாம். அந்த ஒற்றை ஆன்மானு எப்பயுமே அந்த அருள் ஜோதியால இந்த ஒளி ஆற்றல்களால சூழ்ந்துதான் காணப்படும். ஏன்னா அது ஒளியாகவே இருக்கும். இப்படி எப்பவுமே ஓம் அல்லது அம் என்ற அருட்பெருஞ்சோதியால சொல்லப்பட்டுள்ள ஆன்மா இந்த பிறப்புல இப்பொழுது பல் என நடு விளங்கி நிற்க அம் ஆல் சொல்லப்பட்டதாக அம்பலமாகி விளங்க நம்ம காணலாம். எனவே நமது அருள் அம்பலம் எனக்கூடிய ஆன்மாலயம் சிறநடு உள்ளே ஓங்கார மூளையின் மீது பகர வடிவ பீடத்தின் மேல லகர மெய்வண்ண திரையோத சாந்த அருள் வெளியாக திகழ கண்டு கொள்ளலாம். முதல் கேள்விக்கு விடையாக அம்பலம் விளக்கும் இடம் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இனி இரண்டாவதாக அந்த அம்பலத்தை எப்படி நம்ம அடையணும், அடைஞ்சு நம்ம என்னதான் செய்யணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அருள் அம்பலத்துலதான் நம்மளோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிச்சயமாக எழுந்தருளி அங்க வந்து வாசம் பண்றார். அவரை வேற எந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. நமக்குள்ள நமது எங்க இருக்கமோ அந்த உயிருக்குள்ள இருக்கிறவரை அங்கதான் நம்ம பார்க்க முடியும். இது நம்மளுக்கு மட்டும், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லோருடைய தல நடுவுலையும் இருக்கார். இப்ப நமது அகத்தே மெய்யறிவுக்கு உள்ளே விளங்குகின்ற ஒருவராக அந்த ஒருவர் தான் அருள் காரியமாக தன் பிரதிபம்பத்தையே எல்லா இடங்களிலும் காட்டி காட்டி அன்பு செயல் புரிந்து அருள் விளக்கம் பெறுவதற்கு உதவுகின்றவராக இருக்கிறதுனால நமது அம்பலத்தின் கண்ணே அனுபவபூர்வமாக கண்டுகொள்ள உள்ளார் என அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப நமது அம்பல நிலையை அடைய பெறாவிட்டால் அக அனுபவம் வருமா? வராது. அப்ப புற வடிவங்களை கடவுள் இருப்பதாக கண்டு பாவிப்பதும் புலனின்பம் கருதி உதவுவதும் பந்தத்தை தான் உண்டு பண்ணும். அதனால வினைப்பயன் சூழ்ந்து கொண்டே வரும். அதனால அம்பலத்து அறவை அகத்தே கண்டு அவரோடு கலந்து ஒன்றிட வேணும். இதன் பொருட்டு தான் ஆண்டவர் பற்று ஒன்றே நிலைக்கவும் பிற பற்றுகள் யாவும் ஒழியவும் சத் விசாரத்தால் உள்நிலைக்கண் உய்க்கப்படும் சொல்றாங்க. அப்ப அந்த விசார முறையீடு பதியை பற்றியும் அந்த பதியினுடைய அன்பு ஆற்றலை பற்றியும் அம்பல முன்னிலையிலிருந்து கொண்டு தீவிரமாக நினைத்தல் பற்றியும் சொல்லுது. அதுதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் வல்ல அன்பு ஜோதிய அம்பலத்தை கண்டு நிற்கும் போது நான் என்ற அகங்கார போதம் நழுவி போக நாமே அன்பு வழியாக உள் பெருகுகின்றோம். அந்த அன்புணர்ச்சியை உடம்பு முழுவதும் நிறைத்துக் கொள்ளணும் இல்லையா? அப்பதான் அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இது வார்த்தைகளால் நம்ம சொன்னாலுமே நாம கற்றுக் கொடுத்திருக்கிறோமே நம் மாணவர்களுக்கு பிரம்மஞான தவத்தை, அந்த பிரம்மஞான தவத்துல வரக்கூடிய சுடராளி தவத்தால மட்டும்தான் இந்த பாடலுக்கு பரிபூரணமான சத்தியத்தை, உண்மையை, பேருண்மைய, கடவுள் நெறிய சத்விசாரத்தை, அருள் அம்பலத்தை சொல்ல முடியும். இந்த பாடலுக்கு ஒரு சாட்சி, ஒரு ஆவணம், ஒரு அகச்சான்று எதுன்னா சுடராளி தவம் என்று சொல்லப்படுக அந்த மகாதவம். அந்த மகா சதாசிவத்தால் என்றென்றும் செய்யக்கூடிய அந்த தவம் தான் இந்த சுடராளி தவம் என்பது. அந்த சுடராளி தவத்தால
இந்த பாடலில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் நீங்க சத்தியத்தை, உண்மைய அழகாக மெய் உணர்வால, மெய்யறிவால உணர்ந்து பார்க்கலாம். கண்ணீர் என்றாலே கண்ணீரின் தன்மையாக தயவு. அந்த தயவு அன்பு பெருகுகின்ற போதுதான் கண்ணீர் வரும். தவம் செய்யும் பொழுது இந்த தவம் என்ற விஷயத்தை அவர் எந்த இடத்துலையும் சொல்லல, மறைச்சு சொல்றாரு. பொற்சபையில் சிற்சபையின் புகுந்திரணம், இந்த மாதிரி புகுன்ற விஷயம் சுடராளி தவத்தில் நாங்கள் சொல்லித்தரோம். அந்த சுடராளி தவத்தை பண்ணுகின்ற பொழுது இந்த பாடலுக்கான அத்தனை சத்தியத்தையும் நீங்கள் புறத்திலேயே மெய்யாக உணர்வீர்கள். இது சத்தியம், மாணவர்கள் சாட்சி. இந்த தயவினால், அன்பினால், இரக்கத்தினால், அக நிகழ்ச்சியால் உண்டாகின்ற அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் கண்ணீராக விளங்கும். இந்த உணர்ச்சி உண்டானாதான் நம்ம பதிபால் பிரிவற்ற பற்று உண்டாகி நிலைச்சிரும். இந்த கண்ணீர் வர வரதான் இறைவனுக்கும் நம்மளுக்கு உண்டான பந்தம் இன்னும் பிடிப்பு அதிகமாகும். அந்த பிரியாத நிலை வரும் வர அந்த சந்ததியிலிருந்து அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்துரசே, எண்ணுரிமை நாயகனே அப்படின்னு தோற்றி பாடணும். இப்படி நினைவும் துதியும் மேலும் மேலும் ஏற்பட்டே கொண்டே இருந்துச்சுன்னா அந்த அம்பலவானனை அம்பலத்துல கண்டு அவனோடு சேர்ந்து ஒன்றிடலாம். அப்போது நாம் என்பது போய் அவரே ஆகிவிடலாம். நாம் அப்ப மறைஞ்சிருவோம். யாராகவும் அவராகவே மாறிடுவோம். இதை நீங்க பொற்சபை சிற்சபை என்ற இரு திருவடிகளை கொண்டு செய்யப்படுகின்ற சுடராளி தவத்தின் மூலமாக இந்த நிலையை கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் செய்கின்ற, இந்த தவத்தை செய்கின்ற அத்தனை பேரும் அனுபவத்தால் கண்டு அடைவீர்கள். அதோடு இல்லாம இந்த சுடராளி தவத்தை செய்கின்ற பொழுது பொற்சபையும் சிற்சபையும் உண்டாகி, பொற்சபையில் சிற்சபையிலும், பொற்சபைக்குள் சிற்சபையும், சிற்சபைக்குள் பொற்சபையும் கண்டு ஞான சபையும் காண முடியும். ஞான சபை தான் எகாரம், அதான் மகர மெய். அந்த ஞான சபை தோன்றும் பொழுதுதான் சிதம்பரத்துல சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டே வரான்னு சொல்லுகின்ற காரணம் அதுதான். அப்ப முதல் ஞானசரிய பாடல் சொல்லுகின்ற சத்தியம் என்ன? சுடராளி தவத்தின் மூலமாக இவைகளை அனுபவமாக பெற முடியும். எப்படி நினைக்கணும்? எங்க நினைக்கணும்? திருவடிகளை நினைக்கணும். எங்க உணரணும்? திருவடிக்குள் இருக்கிற மெய்ப்பொருளை உணரணும். எங்க நெகிழணும்? அந்த திருவடிகள் கண்ணீர் வருகின்ற பொழுது நம்மளுக்குள்ள ஒரு நெகிழ்வு தன்மை உண்டாகும். அதை நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். அப்ப அந்த நெகிழ்வு வருகின்ற பொழுது நம்மளது இயல்பாவே நம்ம உடம்பு செல்கள் எல்லாம் அப்படி அன்புமயமா மாறி ஒவ்வொரு செல்களிலுமே அந்த அன்பு நிறைய ஆரம்பிக்கும், ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிச்சோம். நிறைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 திருவடிகள் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கண்ணீர் அப்படியே ஊற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கும். உடம்பே மார்பு ஃபுல்லா நனைஞ்சிடும். அப்பதான் நம்ம இந்த அருளமதே நன்றி அப்பெல்லாம் இறைவன் மேல, உயிர் மேல, திருவடிகள் மேல அது பண்ணுகின்றது 3வது திருவடியும் சில பேத்துக்கு வந்துடும். அந்த 3வது தோணுகின்ற பொழுது இந்த நிலைப்பாடு அதிகமா இருக்கும். அப்ப அதுக்குள்ள நம்மளை இறைவனா ஒளியாக பார்க்கின்ற பொழுதுதான் அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரிசேன்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே வாய் விட்டு சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த நிலைப்பாடுதான் உங்களுக்கு மரணமில்லாத நிலையை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுன்னு சொல்றாரு. இதான் இந்த மரணமில்லாத பிறர்கள் வாழ்ந்துட்டுதான் கண்டீர் காணலாம், கண்ணால காணலாம் வாங்கன்னு சொல்றாரு. இதான் புனைந்து சொல்லலப்பா, பொய் சொல்லலப்பா, சத்தியத்தை தான் சொல்றேன். பொற்சபையாகிய வலது திருவடியிலும் சிற்சபையாக இடது திருவடியிலும் புகுந்து கொள்ளலாம் வாங்கன்னு கூப்பிடுறேன். அப்ப தெரிஞ்சிருச்சா ஞான மெய்ப்பொருள் வரை முதல் பாட்டுக்கு. அடுத்தது ஞான சரி 2வது பாடலுக்கு செல்லலாம். 2ஆம் பாடல் என்ன சொல்லுது? புகுந்தருணம் இது கண்டீர், நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழியோர் பொய்மொழி எண்ணாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகிலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனே மெய் பயனே கைப்பொருளே விளையறியா மணியே தகுந்த தனிப்பெரும் பதியே தயாநிதி கனியே சத்தியமே என்று உரைமின் பக்தியோடு பணிந்தே. என்ன வார்த்தையை பார்த்தீங்களா? சுவைக்கரும்பே செங்கனியே கோர்த்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே முடிச்சிட்டார். சுவை கரும்பாக இருக்கும், செங்கனியாக இருக்கணும், கோல் தேனாக இருக்கும், மெய் பயனாக இருக்கும், கைப்பொருளே அதுவாக தான் இருக்கும். அது விலை மதிக்கப்பட முடியாத மணியாகவே அதான் இருக்கும். அங்க ரகசியத்தை சொல்லி முடிக்கிறார். தகுந்த தனிப்பெரும் பதியே.
தயாநிதி கனியே சத்தியமே என்று உரைமீன். சத்தியத்தை தான் நான் சொல்றேன், பக்தியோடு பணிந்து சொல்றேன் அப்படிங்கிறார். நிலையான வாழ்வு விளங்காத புற உலகளை வீணில் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்றேன், ஒரு வேண்டுகோள். அனந்த வாழ்வு விளங்கும் அருட்பேரம்பலத்துல புகுந்து கொள்வதற்கு தக்க சமயம் இதுவாக இருக்குது. வந்து கண்டுகொள்ளுங்க, வந்து தவத்தை கத்துக்குங்க. எமது வார்த்தை உண்மையானது, பொய்யென எண்ணி சும்மா இருந்து விடாதீங்கன்னு சொல்றாரு. இந்த உலக நமக்கு உற்ற துணையாக உள்ளது எது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோமா? புகுந்தரணம் என்றால் வெளிப்படுகின்ற சமயம்னு சொல்லுவாங்க. அதாவது பொன் பொருள் முதலிய நிறைய பெற்று புற உலகில மிக மதிக்கப்படுற தருணம் அது. அப்பதான் முன்பு எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்கி வந்து உறவு கொண்டாடாதவர்களும் கூட சொந்தம் என்று சொல்லி கொண்டு வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பொன்னும் பொருளும் வந்து சேர்றப்ப. கனி மரம் பழுத்தால் பறவைகள் வந்து கூடுவது போல, மரம் இப்ப காய்ச்சிருச்சு பழம் ஆச்சிருச்சு பறவைகள் வந்து சேர்ந்தா இல்லையா, அந்த மாதிரிதான் உறவுகள் வருவாங்க. அப்ப பொருள் இல்லாத போது நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த பொய் உறவு, இதைதான் பொய் உறவினர்கள் சொல்றாரு. கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் வந்து எதிர்கொள்ளுதல் காண்கின்றோம். கைத்தொடையான் கார்கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம், இது மெய் உணர்ந்தவர்களுடைய மொழி. இந்த உலகில பெற்றவர்கள் கூட நமக்கு உற்ற துணை ஆகார் என்றால் மற்றவர்களை குறித்து என் சொல்வது? எவரும் உண்மை துணை என கொள்ளத்தகாரே. யாருமே உண்மை துணையே கிடையாதுங்கிற. இது போலத்தான் புற உடைமைகள், உலகியல் சுகபோகங்கள் எவையும் துணையாக நிற்கவே நிற்காது. அதனால உலகில் எவர் மீதும் எந்த பொருள் மீதும் பற்று கொன்று உற்ற காலத்துல உதவாது போதல் கண்டு வருந்தி கசந்து போகணும். ஏன் போகணும்? இப்பொழுதே முதலே நமக்கு உற்ற துணையாக பற்றுவதற்கு உரியதாக உள்ள நம் அருட்பெருஞ்சோதியை பற்றி நம்ம வாழ்க்கையை மேன்மை பெற வைக்கணும் இல்லையா? இதற்கு நம் பதிவளர் திரு சன்னதியே நின்று பக்தி பணிவோடு துதித்து நாம் வாழ கத்துக்கணும். மிகுந்த சுவை கரும்பேன்னு சொல்றார். இந்த பதியாம் கரும்பு நடத்திருந்ததான் கண்ணர் கனியாம் அருட்பெரும் பயன் கிடைக்க பெறும். அதனால இந்த சுவை மிகுந்த கரும்பென போற்றி நாம நிற்கிறோம். பின்னர் செங்கனியாக கூறப்படுவது செம்மை நிறத்தை மட்டும் குறிப்பது கிடையாது, நல் இயல்பும் சிறந்த தன்மையும் சுட்டப்படுகின்றது. இந்த செம்மை என்ற பண்பு சொல்லால செம்பொருளாகிய நம் பதிய செங்கனி அப்படின்னு சொல்லுகின்ற உண்மை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியும். கோட்தேன் என்ற ஒரு வார்த்தை, அது ஒண்ணும் இல்லை, கேடற்று விளங்கக்கூடிய சுத்த சத்துவ பொருள். எது? தேன் மட்டும்தான். கோல் தேன்னா கோல் தேன், கொம்பு தேன்னு சொல்றோம்ல, அந்த கொம்பு தேன் ஆகும். இந்த கொம்பு தேன் பாருங்க, தேன்லயே இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான தேன் வந்து அதுதான். அந்த கோன்னா இன்னொரு வார்த்தையும் இருக்கு, கடவுள் தெய்வம் இப்படி கூட சொல்லலாம் இல்லையா? அந்த இறைவனே நமக்கு தேனாக இருக்கக்கூடியன்னு சொல்றாரு. இனி மெய்ப்பயனே கைப்பொருளே அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பயனாவது உண்மை பயன், அது இந்த தேகத்தை பெற்றதனால் அடைய பெற வேண்டிய கடவுள் பேரு தான், அதுதான் மெய்ப்பயன். கடவுள் பேரை அடைவதுதான் மெய்ப்பயன். உடம்பனை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான். அவை வந்து ஞானக்குறள சொல்ற ஒரு சத்தியம். அது இப்பொழுது நம் அருட்பெருஞ்சோதி பதிய இந்த உடம்புல வச்சு கண்டுகொள்வது மெய்ப்பயனாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த மெய்ப்பயனின் அடைவே அல்லது அனுபவமே கைப்பொருளாக ஈண்டு உரைக்கப்பட்டிருக்கு. கைவர பெறுதல்னா சொந்தமாக அடைதல், உரிமையாக்கி கொள்ளுதல், உடமையாவது, இதுதான் கைப்பொருள் நம்ம சொல்றோம். அப்ப விலையறியா மணிங்கிறார். எது விலையறியா மணி? அற்ப பயன் தந்து ஒளியும் உலகம் கண்ட மணிக்குத்தான் இவ்வளவு விலை நம்மளால மதிப்பிட முடியும். ஆனா ஒப்புயர்வற்ற நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மணிக்கு, அப்ப அருட்பெருஞ்சோதி தான் இங்க மணின்னு சொல்றார். அந்த மணிக்கு விலை இருக்கா? இல்லையே. அதுதான் நம்மளுடைய கண்மணி. அந்த கண்மணிக்கு, அந்த கண்மணி தான் விலை மதிக்கப்பட முடியாத மணி, அதான் விலையறியா மணி. அந்த விலையறியா மணியாகிய கண்மணிக்குள்ள புகுந்துதான் நம்மளால அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்கவே முடியும். அதனாலதான் இது விலையறியா மணி. காசு இல்லாதவர்களுக்கே இது வந்து உரியது. காசு உள்ளவர்களுக்கு இந்த மணி கிடையாது, காசு இல்லாத ஞானத்தில் இருப்பவர்களுக்கு உரியது. இந்த உலகில் காசு இல்லாதவர்கள் தான் அருள் செல்வர்கள் ஆவர். அவர்களுக்கே இந்த மணி வழியே வழங்கப்படும். நாமும் இந்த காசில்லாருக்குரிய மாசில்லா மணியை பெறுவதற்கு பக்தியோடு பணிந்து தகுந்த தனிப்பெரும் பதியே தயா நிதியே கதியே சத்தியமே அப்படிலாம் போற்றி போற்றி நாம துதிக்கணும்.
அப்ப தகுந்த தனிப்பெரும் பதியாவது தனிப்பெரும் பதியாவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பவருடைய கருத்து. அதாவது எல்லோருக்குமே மேலாக, தனக்கு ஒப்பில்லாதவராக, எந்த காலத்தும் எந்த விடத்தும் எந்த உயிர் மீதும் எந்த பொருள் மீதும் தன் ஆணையை செலுத்துகின்றவராக ஏக நாயகனாக உள்ளவர் தான் நம்மளுடைய பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால அவரே தகுந்த தனிப்பெரும் பதி. இப்ப தயாநிதின்னு சொல்றார். கடவுளுடைய மெய்ப்பொருளின் தனிப்பெரும் தயவு தன்மையை பத்தி சொல்லப்படுறது அந்த தயாநிதி. தயவு, அந்த தயவுக்கு நிதியாக இருக்கக்கூடியவர், யாவராலும் நிறுவப்படுகின்ற திருவோடு விளங்குகின்றது தான் இந்த தயாநிதி தன்மை. மற்ற உலக நிதியை துறவோர் விரும்புகின்றதில்லை. அதனால அவர்கள் அந்த அழிபடு பொருளை வெறுக்க என்றும் ஆட்கொள்ளி என்றும் சொல்றாங்க. ஆனா இன்றைய உலகம் என்ன சொல்லுது? அந்த மாயா நிதியைத்தான் மிக முக்கியமா மதிச்சு கொண்டாடுது. நம்ம தயாநிதியை யார் அறிய முயற்சி பண்றாங்க? உலகியலுக்கு பொருள் அல்லவா பரம்பொருளாக இருக்கு. உலகியலுக்கு பொருள் தான் பரம்பொருளாக இருக்கு. ஆனா சன்மார்க்க ஞானிகளுக்கு, நம்மை போன்ற பிரம்ம ஞானிகளுக்கு, தவசிகளுக்கு அந்த அருள் பொருள் தான் சுத்த தயாநிதியாக பெருநிதியாக இருக்கு. அப்ப கதியே என்ற வலுத்து சொல்றார். கதியே என வலுத்தப்படுகின்றதும் நம்ம அருட்பெருஞ்சோதிக்கு தான் பொருந்தும். கதினா செல்லுகின்ற மார்க்கம், அடைவிடம், புகழ் அப்படின்லாம் அதுக்கு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற நம்முடைய அருட்பெருஞ்சோதி தான் அப்படி நம்ம கண்டுகொள்ளணும் நம்முடைய தவத்துல. மற்ற உலகியற் கதிகள் எல்லாமே பெருமை உடையன அப்படின்னு சொல்ல முடியுமா? பெருமை கிடையாது. மற்ற உலகியல் கதிகள் எல்லாமே சிறுமி உடையனதான். முடிவாக சத்தியமே என கூறி துதிக்கப்படுறது அவர் சொல்றாரு இல்லையா? சத்தியமாவது உண்மை என்று சொல்லணும். சத்தாம் நித்தியமாய் அழியாது இளங்கும் தன்மையே சத்தியம். சத்தாம் நித்தியமாய் அழியாது இளங்கும் தன்மையே சத்தியம். இதுதான் மெய்ப்பொருள். அப்படி உள்ளது நம்ம அருட்பெருஞ்சோதிபதி ஒன்றுதான். அதனால அதுதான் சத்தியம். அப்ப அந்த சத்திய வஸ்துவை சத்தியமாக அறிந்து சார்ந்து கொள்ளுகின்றவர்கள் அந்த சத்திய ஜோதியாகவே நித்திய மங்களத்தோடு நிலவுவது சத்தியம் தானே. அப்ப இங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள ஞானசரி என்ற மார்க்கத்துல உள்ளத்தில் இறங்கக்கூடிய அருட்பெரும் பொருளை கண்டு பரோபகார செயல் வெளிப்பட அழக வாழ்வு நம்ம வாழ வேண்டிய நிலைப்பாடு உள்ளது. அதனால தனிமையில் இருந்து அருட்ஜோதினுடைய புகழ் பாடி கூடி நிற்க பழகுதல் பொருட்டு இந்த பாக்கள் இசைக்கப்படுவதாக கண்டுகொள்ளணும். அப்படி அகநிலை பெற்று கொண்டால்தான் மேல் அனக வாழ்வு வாழ முடியும். சரிங்களா? இத்தோடு இந்த பேச்சுரையை நாம் முடித்துக் கொள்ளலாம். 2 பாடல்களை தான் சொல்ல முடிஞ்சது. அடுத்து வர வியாழக்கிழமைகளை தொடர்ந்து கொஞ்சம் சொல்லிட்டே போகலாம். அதனால இன்றைய பேச்சுரை முடிக்கப்பட்டது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.